வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கிரிக்கெட் வித் முரளி கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தார், என்டி அபியாஸ் கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களோட ஆத்தரைஸ்டு ஆப் அபியாஸ் மூலியமாக நீட்டுக்கு தேவையான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸும் ஆக்சுவல் நீட்டோட லெவலில் அதே ஸ்டாண்டர்டில் இருக்குது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நம்ம நேரம் இல்லாமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம். முரளி கண்டினியூஸாக கேட்டுகிட்டு இருந்ததுக்காக இந்த புது சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி லாஸ் ஆஃப் மோஷன்லேருந்து கொஷின்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சில கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த சீரீஸை தொடர்ந்து நீட் அபியாஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷின் கன்னோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மெஷின் கன்னை ஃபயர் பண்ணக்கூடிய மேன் என்ன ஃபோர்ஸை தாங்க முடியும், அவர் என்ன ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மேக்ஸிமம் ஃபோர்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க 144 நியூட்டன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு செகண்டுக்கு அவரால் எவ்வளோ புல்லட் வந்து கண்டினியூஸாக ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ் ஆஃப் புல்லட் வந்து 40 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. 40 கிராம் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி எஸ்ஐ யூனிட் வச்சுக்கலாம், 10⁻³ கிலோகிராம்ஸு. அதோட வெலாசிட்டி, புல்லட்டோட வெலாசிட்டி வந்து 1200 மீட்டர் பர் செகண்டு. இது போக நமக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் ஃபோர்ஸு 144 நியூட்டன். புல்லட் போகக்கூடிய டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும். டைரெக்ஷனோடு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை மைனஸில் இண்டிகேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் அது தேவையில்லை. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரீகாயில் வெலாசிட்டி மாதிரி. ஓகே, ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த புல்லட் போகக்கூடியதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு செகண்டில் எவ்வளோ புல்லட் ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இவர் இந்த அளவுக்கு ஃபோர்ஸை தாங்கிக்கிறாரு, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் புல்லட் மூவ் ஆகுது. அப்போ அந்த புல்லட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அதில் ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது இல்லையா? அப்போ ஃபோர்ஸுக்கும் மொமெண்டமுக்கும் நமக்கு என்ன ரிலேஷன் தெரியணும். ஃபோர்ஸோட மொமெண்டம் ரிலேட் பண்ணக்கூடிய நியூட்டன்ஸ் செகண்டில் என்ன சொல்லுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுது இல்லையா, dp/dt. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறது என்னது, பிங்கிறது லீனியர் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இந்த மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆனால் இங்கே ஒரே ஒரு சிங்கிள் மாஸ் அப்படின்னா இல்லை, சிங்கிள் புல்லட்டானா இல்லை, அதுதான் எத்தனை புல்லட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் n நம்பர்ஸ் ஆஃப் புல்லட்னு வச்சுக்கிறேன், n நம்பர்ஸ் ஆஃப் மாஸ் பை dt. ஓகே, மாஸ் அண்ட் வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன வேரி ஆக போகுது அப்படின்னா என்ன நம்பர்ஸுங்க தான் வேரி ஆகுது. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், F = மாஸ் வெலாசிட்டியை கான்ஸ்டன்ட் மாதிரி எடுத்துக்கிட்டு dn/dt. இந்த dn/dt தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய ஐட்டம். ஸோ dn/dtக்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், F/mv வரும். இந்த dn/dtங்கிறது நம்ம என்ன சொன்னோம், இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் மாஸ், நம்பர் ஆஃப் புல்லட் இந்த கேஸில். அப்போ நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் பெர் டைம். அப்போ அதுதான் கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க, ஹவு மெனி புல்லட்ஸ் கேன் ஹி ஃபயர் பெர் செகண்ட் அட் த மோஸ்ட், நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் பெர் டைம். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், F/mv. ஸோ ஃபோர்ஸோட வேல்யூ அவர் மேக்ஸிமம் தாங்கக்கூடியது வந்து 144 டிவைடட் பை மாஸ் வந்து 40 × 10⁻³ இன்ட்டு வெலாசிட்டி 1200. இந்த 10⁻³ இந்த 2 ஜீரோக்கு இதில் 2 ஜீரோ கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஜீரோவை இங்கே டோட்டலாக கட் ஆகிடும் இல்லையா? ஓகே, இப்போ இங்கே 12, இங்கே 4 மட்டும் இருக்குது. 12 ஒரு டைமு, இதில் வந்து 12 டைம்ஸாக 12 × 12 144. 4 1 டைமு, இந்த 12 கிராஸ் பண்ணால் 3 டைம்ஸு. அப்போ dn/dt நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் பர் டைம் பர் செகண்டுங்கிறது வந்து 3 நம்பர்ஸ், யூனிட் கிடையாது, ஏன்னா நம்பர்ஸு. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆன்சர். நியூட்டன் செகண்டில் வச்சு பண்ணியிருக்கோம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலுங்கிறத வச்சு. செகண்ட் ப்ராப்ளம், லைட் ஸ்ட்ரிங் பாசிங் ஓவர் ஸ்மூத் லைட் புள்ளி கனெக்ட்ஸ் 2 blocks ஆஃப் மாசஸ் m1 m2 கொடுத்துருக்காங்க. அந்த சிஸ்டத்தோட ஆக்சலரேஷன், காமன் ஆக்சலரேஷன் g/8 கொடுத்துட்டு ரேஷியோ ஆஃப் மாசஸ் கொடுக்குறாங்க. மாஸ் பற்றி எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, எந்த மாஸ் பெரியது சின்னது ரெண்டுமே ஈக்குவலாக அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஒரு லைட் புள்ளியில் 2 மாஸ் ரோல் ஆகிறது மட்டும் கொடுத்துருக்காங்க. let this be மாஸ் m1 வச்சுக்கலாம், இன்னொரு மாஸ் m2 வச்சுக்கலாம். நம்மளும் அசியூம் பண்ணிக்கலாம் m1 பெருசு இல்லை m2 சின்னது, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ m1 மாஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதோட வெயிட் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும், தட் இஸ் m1 g-ஆக இருக்கும். m2ஓட மாஸ் வெயிட் டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணும், தட் இஸ் m2 g-ஆக இருக்கும். இந்த மாதிரியான கேஸ் கொடுத்துட்டு மாஸுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த செட்டப் டோட்டல் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க g/8. இதில் நம்ம m1 மாஸ் பெரிய மாஸ் நினச்சோம்னா இந்த m1 g-ங்கிற மாஸ் வந்து g/8ங்கிற ஆக்சலரேஷனில் டவுன்வர்ட் மூவ் ஆகும். அதே ஆக்சலரேஷனில் m2 வந்து g/8ஓட ஆக்சலரேஷனில் அப்வர்டு மூவ் ஆகும்.
இல்லை இது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது டவுன்வர்டு இழுக்கும், இதோட வெயிட் அதிகமாக இருக்கனால இப்போ G/8ங்கிற ஆசோலேஷனில் டவுன்வர்டு வரும், இது G/8ஓட ஆசோலேஷனில் அப்போர்டு போகும். ஸோ அது காமன் ஆசோலேஷன், 2 மாதம் ஒரே ஆசோலேஷனோட மூவ் ஆக போகுது. அப்போர்டா டவுன்வர்டாங்கிறது அதோட வெயிட்டை பொறுத்து. ஓகே, இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம அந்த காமன் ஆசோலேஷன் எப்படி, அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லாஸ் ஆஃப் மோஷனில் இந்த ஆசோலேஷனுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்லியிருக்கோம், F_net/m டோட்டல்னு சொல்லியிருக்கோம். காமன் ஆசோலேஷன் F_netங்கிறது வந்து நெட் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கணும். அப்படின்னா எது ஒன்று டவுனோட ஒன்று அப்போர்டாக இருக்கும். இப்போ அது ரெண்டுலேயும் டைரக்ஷன் இன்க்ளூட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ F_netனா நான் இங்கே M1 வந்து பிக்கர் மாஸ்ன்னு நினச்சிக்கிறேன், நீங்கள் இதை ஸ்மால்னு எடுத்து M2 பிக்குன்னு வச்சு கூட செய்யலாம். நான் என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறேன், M1 வந்து பிக்கர் மாஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இது வந்து டவுன்வர்டு, இதோட வெயிட் வந்து ரொம்ப அதிகம், இதோட வெயிட் கம்மி. அப்போ F_netங்கிறது என்னது, வெயிட் வந்து M×G. அப்போ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸுங்கிறனால M1G மைனஸ் M2G. இது என்னது, நெட் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டு ஆக்ட் பண்ணுது, இங்கே வெயிட்டுங்கிறது டவுன்வர்டு ஆக்ட் பண்ணுது, இங்கே வெயிட் வந்து அப்போர்டு மூவ் ஆகும். அப்போ ஒரு டவுன்வர்டு மைனஸ் அப்போர்டுங்கிறது நமக்கு நெட் ஃபோர்ஸை கொடுத்துருது, டிவைடட் பை M டோட்டல், M1 ப்ளஸ் M2. இதில் காமன் டேர்ம் என்னது, G அவுட் எடுத்துக்கலாம், M1 மைனஸ் M2 பை M1 ப்ளஸ் M2. இது ஆசோலேஷன். இந்த ஆசோலேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதுதான் G/8ன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம், வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 1. இப்போ நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு M1/M2ங்கிற ரேஷியோ வேணும் இல்லையா. இந்த ரேஷியோ நமக்கு தெரியாது, லெட் திஸ் பி சம் எக்ஸ். இது எக்ஸாக இருந்தால் நான் இதில் ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். M1 எப்படி எழுதலாம், M2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா XM2ன்னு எழுதிக்கலாம். லெட் திஸ் பி சம் ஈக்குவேஷன் 2. இந்த ஈக்குவேஷன் 2வை M1க்கு பதிலாக உள்ள வேல்யூ எல்லாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏங்கிறத நமக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க, G/8ன்னு கொடுத்துட்டாங்க. G/8 ஈக்குவல் டு, நான் எந்த ஈக்குவேஷன் எழுதுறேன்னா ரெண்டாவது ஈக்குவேஷனில் இந்த ஒன்றாவது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 in 1 பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இது G/8, இந்த பக்கம் ஒரு G இருக்குது, இன்ட்டு M1க்கு பதிலாக மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். M2 அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா சிங்கிள் வேரியபிளாக மாற்றினோம்னா நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். XM2 மைனஸ் அங்கே ஏற்கனவே உள்ள M2 டிவைடட் பை M1க்கு XM1 ப்ளஸ் XM2 தானே, M1க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுறோம், XM2 ப்ளஸ் ஆல்ரெடி உள்ள M2. GG நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். (1/8) ஈக்குவல் டு, இதில் M2 காமன் அவுட் எடுத்துடலாம், X மைனஸ் 1 வரும், இதில் M2 எடுத்துருங்க, X ப்ளஸ் 1 இருக்கும். M2 கட் பண்ணிடலாம். என்ன இருக்குது, 1/8 ஈக்குவல் டு X மைனஸ் 1/X ப்ளஸ் 1. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். X ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8X மைனஸ் 1 வருமா, X அந்த பக்கம் போயிட்டோம், 8X மைனஸ் 8 இல்லை, 8X மைனஸ் 8 இருக்கும், 8 இந்த பக்கம் கொண்டதெல்லாம். ஸோ 8X மைனஸ் X 7X வரும், 8 இந்த பக்கம் வந்துடுது ப்ளஸ் ஆகிடுது, ஈக்குவல் டு 9 ஆகும். அப்போ X ஈக்குவல் டு 9/7 வரும். இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ, 9/7. இந்த X தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், M1/M2ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இந்த Xங்கிறது M1/M2, தட் இஸ் 9/7. கொஸ்டின் நம்பர் 3, லீனியர் மொமெண்டமுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, P ஈக்குவல் டு A ப்ளஸ் BT ஸ்கொயர். A அண்ட் B வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. Pங்கிறது எக்ஸ்பிரஷன், அந்த ஈக்குவேஷனை சொல்லக்கூடிய Pங்கிறது வந்து லீனியர் மொமெண்டம். நெட் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இந்த யூனிட்டில் இப்போ இங்கே எடுத்துக்கூடிய எல்லா கொஸ்டினுமே லாஸ் ஆஃப் மோஷனில் தான் எடுத்துருக்கோம். ஸோ நெட் ஃபோர்ஸோட டெஃபினேஷனே என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ஃபோர்ஸ் கிடைச்சிரும். அந்த ஃபோர்ஸ் தான் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எல்லாமே ஒரு ப்ரொபோஷனாலிட்டி, டைமுக்கு ஒரு ப்ரொபோஷனாலிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த என்ன ரிலேஷன் பார்த்தலாம். இதை பண்ணோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுது, 0 ஆகிருப்போது. ப்ளஸ் இங்கே Bங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். T² டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2T வரும் இல்லையா. அப்போ ஃபோர்ஸுங்கிறது எப்படி வருது, 2BT வருது. இது வந்து நமக்கு என்ன தெரியுது, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T.
ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 4th sum. ஒரு என்ஜின் வந்து ஒரு காரில் வந்து 6 மீட்டர்/செகண்ட் ஆசோலேஷனை கிரியேட் பண்ணுது. இதுவே இன்னொரு கார் ஆஃப் சேம் மாஸ் இருந்துச்சுன்னா ஆசோலேஷன் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. கூடுமா குறையுமா அதே வேல்யூ இருக்குமா அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசோலேஷன். இந்த ஃபோர்ஸ் தான் நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா காரோட மாஸ் நமக்கு கொடுக்கல, காரோட மாஸ் கொடுக்கல, அதை அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு ஆசோலேஷன் எவ்வளோ 6 மீட்டர்/செகண்ட் நமக்கு 6m இருக்குது இந்த ஃபோர்ஸு. இது வந்து ஃபார் ஒரு காருக்கு. 2 cars ஆஃப் சேம் மாஸ். இப்போ அதே மாஸ் இருந்துச்சுன்னா இதில் ஒரு MA ஃபோர்ஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு A தானே, இது சிங்கிளுக்கு. இதே டபுளாக இருந்துச்சுன்னா மாஸ் என்ன ஆயிடுச்சு M+M ஆயிடுச்சு, 2 times மாஸ் ஆயிடுச்சு. 2 காராக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்டு A ஈக்குவல் டு என்னவாக இருக்கும் 6m இருக்கும். இதை ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும் 2MA ஈக்குவல் டு 6m ஆகும். இந்த எம்மும் இந்த எம்மும் கட் பண்ணிக்கலாம். A ஈக்குவல் டு என்ன ஆகும் இப்போ 6/2 ஆகும். அது A ஈக்குவல் டு 3 மீட்டர்/செகண்ட். அந்த ஆசோலேஷன் வந்து பாதியாக குறைஞ்சிரும். 6 இருந்தது வந்து 3 குறைஞ்சிரும். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஒரு லாஜிக்காகவே இதெல்லாம் பண்ணிடலாம். ரொம்ப நம்ம ஒரு ப்ரொசீஜர் வைஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக இதை இப்படி சால்வ் பண்ணுறேன். லாஜிக்காக கொஸ்டினை ரீட் பண்ணி ஒரு மென்டல் சம்மாகவே இந்த சம்மை செய்ய முடியும். இந்த 5th ப்ராப்ளம் பாருங்கள். 2 மாஸ் 1 kg 2 kg கொடுத்துருக்காங்க. லைட் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டாங்க. சஸ்பெண்டட் பை மீன்ஸ் ஆஃப் வெயிட்லெஸ் புள்ளி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. வெயிட்லெஸ் புள்ளி, இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங்கு, மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷன்லெஸ் புள்ளி, இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இந்த கேஸ் ஈஸி. ஜேஇக்கான கொஸ்டின்ஸில் இந்த புள்ளிலாம் ஃப்ரிக்ஷன்லாம் வச்சு கொடுத்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரிங்குக்கு ஒரு மாஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம இன்க்ளூட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இந்த புள்ளி ப்ராப்ளம் என்ன கொடுக்குறாங்கன்னா ரெஸ்ட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துறாங்க. இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 செகண்டில் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 2 மாதம் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்லேருந்து 2 செகண்டுக்கு என்ன தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஒரு 1 kg மாஸ்ன்னு வச்சுக்கலாம், இது ஒரு 2 kg மாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ரிலீஸ் பண்ணோன்னே என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த 2 kg மாஸ் வந்து டவுன்வர்டு மூவ் ஆகும் இல்லையா. இது ஏன்னா இதோட மாஸ் அதிகம்னா இது வெயிட் அதிகம். இப்போ வெயிட் வந்து என்னது M × G. இதோட மாஸ் எவ்வளவு 2G. 2Gங்கிறோட வெயிட்டுங்கிற ஒரு ஃபோர்ஸ், டவுன்வர்டு ஃபோர்ஸோட இது கீழே இழுத்துச்சுன்னா இது அப்வர்டு மூவ் ஆகும். இது அப்வர்டு போகும்போது அதோட வெயிட் என்னவாக இருக்கும் M × G, தட் இஸ் 1G. வெயிட்டுங்கிறது 1G ஆர் சிம்பிளி ஜின்னு எழுதிக்கலாம். இது அப்வர்டு மேலே போகுது, இது டவுன்வர்டு வரப்போகுது. அப்போ இது டவுன்வர்டு வருது, இது அப்வர்டு போகுது. இதுதான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ். வெயிட் அதிகமாக தான் டாமினேட்டிங் ஃபோர்ஸ். இது இழுக்கிறனால தான் இது மேலே போகுது. ஓகே, இதை வச்சு நம்ம ஆசோலேஷன் எழுதலாம். ஆசோலேஷன் என்னது F net/M total. நெட் ஃபோர்ஸ்னால் என்ன, இங்கே ஒரு டவுன்வர்டு வெயிட் இருக்குது, இங்கே அப்வர்டு வெயிட் இருக்குது. அப்போ டவுன்வர்டு உள்ள தான் டாமினேட்டிங். அப்போ இதிலிருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். நெட்டுங்கும் போது 2G - 1G டிவைடட் பை M total 1 + 2. 2 மாசையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது. 2Gயில் 1G போயிடுச்சுன்னா இது வந்து G/3 வருது. இந்த G/3 அப்படிங்கிறது தான் என்னதுன்னா இதோட காமன் ஆசோலேஷன். G10ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10/3. A = 10/3ங்கிறது காமன் ஆசோலேஷன். இந்த சிஸ்டத்துக்கு இது ஆசோலேஷன். இந்த ஆசோலேஷனோட 10/3ங்கிற ஆசோலேஷனோட இந்த மாஸ் வந்து கீழே வரப்போகுது. இந்த மாதம் 10/3 ஆசோலேஷனோட மேலே வரப்போகுது. இது காமனாக சிஸ்டம்குள்ள ஆசோலேஷன். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு கேட்டாங்க. அப்போ இந்த ஆசோலேஷனில் நம்ம சென்டர் ஆஃப் ஆசோலேஷன் என்னென்னு கால்குலேட் பண்ணணும். சென்டர் ஆஃப் மாஸில் என்ன ஆசோலேஷன் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். சென்டர் ஆஃப் மாஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரியே தான் ஃபார்முலா. ஆசோலேஷன் பை சென்டர் ஆஃப் மாஸ்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். வெலாசிட்டிக்கு அதே மாதிரி வெலாசிட்டி த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் அட் சென்டர் ஆஃப் மாஸ்னு ஃபார்முலா இருக்கும். அதில் ஆசோலேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னா M1A1 + M2A2 டிவைடட் பை டோட்டல் மாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க வேண்டியது M1 + M2. ஸோ M1ங்கிறது இங்கே நமக்கு 1 தான். அதோட காமன் ஆசோலேஷன் A1 இது என்ன ஆசோலேஷனில் போகுது 10/3 தான் போகுது. 10/3 போகுது. அப்வர்டு போகிறத மைனஸ்னு எடுத்துக்கணும்.
ஏன்னா இது ஜிங்கிறது டவுன்வர்டு இருந்தால் ப்ளஸ், அப்வர்டு இருந்தால் மைனஸ் இருக்கும். இப்போ இது வந்து கீழே வருது, கீழே என்ன ஆசிலேஷனோட வருது, 10/3 தான் வருது. ஸோ அப்வர்டு போகக்கூடிய ஒன்று உள்ள மாஸ்க்கான ஆசிலேஷன் மைனஸ் 10/3 ப்ளஸ் M2 வந்து 2 இன்ட்டு A2ங்கிறதோட ஆசிலேஷன் அதே காமன் ஆசிலேஷன் தான் 10/3. இந்த ஆசிலேஷன் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணது பை மாஸ் வந்து 1 + 2. ஓகே, இப்போ இது ரெண்டுமே காமன் டினாமினேட்டர் 3 இருக்குது. ஸோ 3 நான் டினாமினேட்டரில் எடுத்துக்கிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு 3 இருக்குது. இப்போ 3 × 3 டினாமினேட்டரில் இருக்குது. மேலே வந்து -10, இது வந்து +20. அப்போ 20ல் 10 போச்சுன்னா 10ன்னு வரும். 10/3 × 3 என்ன வரும், 10/9 அப்படிங்கிறது ACM, சென்டர் ஆஃப் மாஸில் ஆசலேஷன் பை த பாயிண்ட் சென்டர் ஆஃப் மாஸ். இதில் நமக்கு என்ன ஆசலேஷன் 10/9 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஏற்கனவே உள்ளது வந்து என்னது 10/3. இது வந்து சிஸ்டத்தோட டோட்டல் ஆசலேஷன். இது சென்டர் ஆஃப் மாஸில் பார்த்தோம்னா உள்ள ஆசலேஷன். சென்டர் ஆஃப் மாஸில் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ S is equal to UT + ½ AT². இனிஷியலாக ரெஸ்ட்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்ட்லேருந்து வருது அப்படின்னால இனிஷியல் வெலாசிட்டி 0, U 0 ஆகிடுது. அப்போ S is equal to ½ AT² வரும் இல்லையா. இந்த ½ AT² சென்டர் ஆஃப் மாஸ்னால ACM, அந்த ரெண்டு ஆசலேஷன் இருக்கிறனால நான் இந்த ஆசலேஷனை எழுதிக்கிறேன் ACM. கொஸ்டின்லேயே அப்படி தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு த்ரூ அ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் 2 seconds ஈக்குவல் டு ½ இன்ட்டு நம்ம இது என்னது ஏவோட வேல்யூ 10/9 அப்டைன் பண்ணி வச்சுருக்கோம். T² 2 × 2, ஒரு 2 கட் பண்ணிக்கலாம். 10 × 2 20 வரும் பை 9. ஸோ S is equal to 20/9 meters. ஆப்ஷன் ஏங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணிடுறேன். கொடுத்துருக்கிறது வந்து ஈஸியான கேஸ் தான். நமக்கு என்ன இதோட நிப்பாட்டிடுவாங்க. எல்லா ப்ராப்ளமுமே காமன் ஆசலேஷன் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதை மீறி இருந்தால் டென்ஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான ப்ராப்ளம் தான். சென்டர் ஆஃப் மாஸில் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல்டோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ சென்டர் ஆஃப் மாஸில் நமக்கு டிஸ்டன்ஸ் ட்ராவல் கேட்டாங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸில் என்ன ஆசலரேஷனுங்கிறது வேணும். இந்த ஆசலரேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி சென்டர் ஆஃப் மாஸில் உள்ள காமன் ஆசலரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட் இஸ் 10/9. அதை வச்சுக்கிட்டு நம்ம டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 6th problem. 10,000 small balls, each weighing 1 gram strike on square centimeter of area per second with velocity 100 meter per second in normal direction கொடுத்துருக்காங்க. Rebound with the same velocity. ப்ரெஷர், அந்த சர்ஃபேஸில் என்ன ப்ரெஷர் இருக்குன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு கிரேட்டர் ப்ரெஷராக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் ஏரியா, இந்த மாதிரி ஏரியாவில் 1 கிராம் உள்ள பால் வந்து ரொம்ப ஸ்பீடில் 100 மீட்டர் per செகண்ட் அந்த வெலாசிட்டியில் வந்து ஹிட் ஆகிட்டே இருக்குது. அதுவும் எத்தனை பால்ஸு, 10,000 பால்ஸ் வந்து ஹிட் ஆகி அதே டைரெக்ஷனில் நார்மலாக ஹிட் ஆகுது, நார்மலாக ரீபவுண்ட் ஆகுது. டுவர்ட்ஸ் த போர்டு வருது, டுவர்ட்ஸ் யூ வந்து ரீபவுண்ட் ஆகுது. அந்த மாதிரி இருந்துச்சு. ரீபவுண்ட் ஆகுது சேம் வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது ஏறக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். நம்ம இந்த செஷனில் பார்த்தா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக தான். கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் நான் எழுதிக்கிறேன். நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துட்டாங்க. அதோட மாஸ் வந்து 1 கிராமு. ஸோ நான் கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறேன் 1 × 10⁻³ கிலோகிராம். இது வந்து ஹிட் பண்ணக்கூடிய வெலாசிட்டி வந்து 100 மீட்டர் per செகண்ட். ஏரியா எப்படி இருக்குது, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ 10⁻²க்கு ஸ்கொயர் இல்லையா. இப்போ என்ன ஆகும், 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஏரியா. சென்டிமீட்டர் ஸ்கொயரை மீட்டர் ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா வச்சுக்கிட்டு அவங்க கேட்குறது வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர். ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, ப்ரெஷரோட டெஃபினிஷனு ஃபோர்ஸ் பை ஏரியா. இந்த ஃபோர்ஸுங்கிறது என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ஃபோர்ஸு பாரு எழுதிக்கிறேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் dp/dt. டினாமினேட்டரில் ஏற்கனவே ஒரு ஏ இருக்குது. ஓகே, இந்த ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பால்ஸ் தான் அதுலேயும் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம MNVன்னு ஒரு ஃபார்முலா பண்ணியிருப்போம். எப்படி அப்படின்னா, இந்த டிபிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, பிங்கிறது வந்து லீனியர் மொமெண்டம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சரிங்களா, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே ஒரு மாஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் மாஸ் இருக்குது, 10,000 பால்ஸ் இருக்குது. அப்போ NMVன்னு வரும். இது NMV/ADT. இதில் என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, நம்ம காமன் அவுட் எடுத்துக்கலாம். NADT. அது போக என்ன இருக்குது, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் மட்டும் இருக்குது. இந்த எண்ணுங்கிறத 10,000 பால்ஸை
பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயரு பெர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த வேர்டிங்ஸ் கிளியராக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. 10,000 ஸ்மால் பால்ஸு ஸ்ட்ரைக்கிங் ஸ்கொயர் சென்டிமீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்கான டேட்டா இருக்குது. அப்போ வேரி ஆகக்கூடியது வந்து மொமெண்டம் மட்டும்தான். எப்படி மொமெண்டம் வேரி ஆகுது அப்படின்னா டுவர்ட்ஸ் அந்த ஏரியா பர்டிகுலர் ஏரியா வந்து பால்ஸ் வருது, அதுவும் வெர்டிக்கலாக வருது, அதே டைரெக்ஷனில் ரீபவுண்ட் ஆகுது வித் சேம் வெலாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வரும்போது என்ன வெலாசிட்டி இருந்துச்சோ ரிட்டர்ன் போகும்போது அதே வெலாசிட்டி இருக்குது. அப்போ வரும்போது என்ன மொமெண்டம் இருந்தோ அதே மொமெண்டம் இருக்கும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகும், ஏடிடி இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறதா என்னது, வரும்போது எம்வின்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் மைனஸ் ரிட்டர்ன் போகும்போது மைனஸ் எம்வியாக இருக்கும். இது எதனால் மைனஸ், இது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம்குள்ளே மைனஸ். சேஞ்சினாலே ஒரு ஒரு ஃபஸ்ட் வேரியபிள் மைனஸ் ரெண்டாவது வேரியபிள் போகிறோம். இந்த ரெண்டாவது வேரியபிள் உள்ள மைனஸ் வந்து எதனால அதோட வெலாசிட்டி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, மைனஸ் வெலாசிட்டி. அப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுது, உங்களுக்கு 2mvன்னு கிடைக்கும். அப்போ 2mnv இது வந்து நியூமரேட்டர் பை ஏடிடி. இந்த ndங்கிறதே நம்ம இது டிடிங்கிறதே ஒன்று தான் எடுத்துக்கணும், டைம்ங்கிறதே 1 பெர் செகண்டுங்கிறதே 1 தான் எடுத்துக்கணும். ஓகே, இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு மாஸ் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், 10⁻³ இன்ட்டு n 10,000. 10,000 வந்து நான் 10⁴ நினைக்கிறேன். ஆப்ஷனில் வந்து எல்லாமே 10 பவரில் இருக்குது, அதனால் இங்கேயே நான் அந்த மாதிரி எழுதிக்கிறேன். 10,000 வந்து 10⁴ நினைக்கிறேன். வெலாசிட்டி 100 10⁻² நினைக்கிறேன், 10 ஸ்கொயர்னு பை ஏரியா வந்து 10⁻⁻⁴. -4ம் +4ம் கட் பண்ணிடக்கூடாது. இது மேலே போகும்போது என்ன ஆகும், +4 ஆகும். இந்த இடத்துலையும் 10⁴ இருந்தால் 2 10⁴ கட் பண்ணலாம். ஓகே, 2 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு 10⁴ இன்ட்டு 10 இந்த டிடினால டிடிங்கிறது 1 செகண்ட் பெர் செகண்ட், அது 1. இங்கே ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துலையே என்ன பண்ணிக்கலாம், n/dt சேர்ந்து ஒரே வேரியபிளாக வச்சுக்கலாம். 10 ஸ்கொயர் இன்ட்டு இந்த 10⁻⁻⁴ மேலே போகும்போது 10⁻+4 ஆகும். இது 8 10 பவர் பாருங்கள், 10 10 - 3 7 2 இன்ட்டு 10⁻⁷. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர், Nm/m². இந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர். 10⁻⁷ ரொம்ப அதிகமான வேல்யூ தான், ஹை ப்ரெஷர் தான். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆப்ஷன். 7th கொஸ்டின், ஸ்பீட் வந்து டபுள் ஆகுது, விங்கிற ஸ்பீட் வந்து 2v ஆச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் டபுள் ஆகுமா, அப்படி சொல்ல முடியாது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். ஸோ இதை வச்சு இது டபுள் ஆகிறத வச்சு நம்ம சொல்ல முடியாது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் நமக்கு தெரியும், அது எக்ஸாக்டாக வராது. அதே மாதிரி மொமெண்டம் வந்து டபுள் ஆகுமா, மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி 2 டைம்ஸ் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் என்ன ஆகும், பிங்கிற மொமெண்டம் வந்து 2p ஆகும் கண்டிப்பாக. இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2mv ஆகும். ஸோ மொமெண்டம் டபுள் ஆகும், அது கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் கைனடிக் எனர்ஜி டபுள். கைனடிக் எனர்ஜி டபுள் ஆகாது. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ½ அப்போ இது 2 ஆச்சு அப்படின்னா 4v ஆகிடும். கைனடிக் எனர்ஜி வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வெலாசிட்டி வச்சு காரிலேட் பண்ண முடியாது, டைரக்ட் பண்ண ரிலேஷன் கிடையாது. ஸோ மொமெண்டம் டபுள் ஆகுங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நியூமரிக்கல் 8 ப்ராப்ளம் ஒரு நல்ல லெவலில் இருக்குது. இந்த ப்ராப்ளம் ஃபோர்ஸ் எஃப் வந்து என்ன இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த பிளாக் வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபோர்ஸ் எஃப் வந்து எவ்வளோ வேல்யூ வரையும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆக்ட் பண்ணுது, இதில் ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது பாருங்கள். இதில் கொடுத்துருக்கூடிய மாஸ்னால் டவுன்வர்டு வந்து ஒரு வெயிட் ஆக்ட் பண்ணும். வெயிட் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஓகே, இந்த பிளாக் மேலே அப்வர்டு என்ன ஆக்ட் பண்ணும், வெயிட்டுக்கு ஈக்குவலாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க மியூன்னு கொடுத்துருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா தேர் மஸ்ட் பி சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அவங்க மீன் பண்ணுறது என்னது தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. நம்ம சப்ளை பண்ணக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எஃப்ங்கிறது வந்து பர்டிகுலர் ஆங்கிளில் 60 டிகிரியில் கொடுத்துருக்கனால இதை நம்ம என்ன பண்ணலாம், அதோட ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பவுண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ரிசல்டன்ட் இருக்குது அப்படின்னா அதோட ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், இந்த டைரக்ஷன் வந்திருக்கும். வெர்டிக்கல் காம்பவுண்ட் வந்து இந்த டைரக்ஷன் வந்திருக்கும் இல்லையா. இந்த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாக பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த நடுவில் ஃபோர்ஸுங்கிறது என்னது காணாமல் போயிடுது. ஏன், அதைத்தான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ் இருந்தால் அந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் தான் எப்படி பிஹேவ் பண்ணும், இதுக்கு சென்டரில் பிஹேவ் பண்ணும்.
ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸை படிச்சிருப்போம். ஒரு சிங்கிள் ஃபோர்ஸாக இருந்தது, அதோட 2 வெக்டார்ஸ் ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய 2 வெக்டாராக பிடிச்சிருப்போம். இது வந்து என்னவாயிரும், எஃப் காஸ் தீட்டான்னு ஆயிரும், இது வந்து எஃப் சைன் தீட்டான்னு ஆயிரும். இதை வச்சு நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்டில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுன்னு பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து டவுன்வர்டு ஆக்ட் பண்ணக்கூடியது வந்து எம்ஜி இருக்குது. வேறு என்ன ஃபோர்ஸ் டவுன்வர்டு இருக்குது, இங்கே ஒரு ஃபோர்ஸ் டவுன்வர்டு இருக்குது, எஃப் சைன் தீட்டா ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா. ஓகே, இதில் அப்வேர்டு, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க, அப்வேர்டு எதுவுமே இல்லை. அப்வேர்டு வந்து நார்மல் மட்டும்தான் இருக்குது, நார்மல் அப்வேர்டு. ஓகே, இதை வச்சுட்டு ஹரிசாண்டலாக ப்ளஸ் எக்ஸில் என்ன இருக்குது, இந்த பக்கம் எது மூவ் ஆகும் போது எஃப் காஸ் தீட்டா ஹரிசாண்டலாக இருக்குது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம இந்த டைரெக்ஷனில் ஹரிசாண்டலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி அலாங் த சர்ஃபேஸ் தான் பிஹேவ் பண்ணும். அப்போ ஆப்போசிட் டைரெக்ஷன் என்ன இருக்குது, ஒரு ஸ்மால் ஃபோர்ஸ், ஸ்மால் எஃப்ங்கிற ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஃப்ரீ பாடி டயக்ராம். இதில் உள்ள எல்லா ஃபோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம். மொத்தம் எத்தனை ஃபோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4, இங்கே வெயிட் ஒன்று 5, இதுலேயே 5 ஃபோர்ஸ் இருக்கா, 1 2 3, இந்த பக்கம் 2 ஃபோர்ஸ் ஆட் பண்ணி வைப்போம், 4 5. இப்போ டோட்டலாக நம்ம ரொம்ப சின்னதாக ஒரு கம்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு இந்த பிளாக்கே மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் வெர்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெர்டிக்கலாக மூவ்மெண்ட் இருக்காது. வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னாலே, வெர்டிக்கலாக மூவ் ஆகக்கூடாது அப்படின்னாலே என்னவாக இருக்கணும், இந்த நார்மலும் இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்வர்டு இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் டவுன்வர்டு உள்ள ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருந்தால் வெர்டிக்கலாக அந்த பிளாக் மூவ் ஆகாது. இந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டலாக மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, வெர்டிக்கல் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா நார்மல் நான் என்ன எழுதிக்கலாம், n = mg + f sin θ. ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. எம்மோட வேல்யூ வந்து √3 கொடுத்துருக்காங்க, √3 × g ப்ளஸ் f sin θவோட வேல்யூ வந்து √3/2 × f. நமக்கு தெரியாது, f தான் கடைசியில் பண்ண வேண்டியது. நம்ம f என்ன இருக்கணுங்கிறது f அப்படி வச்சுக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன், n-க்கு √3 அவுட் எடுத்துடலாம், காமன் அவுட் எடுத்துடலாம். எனக்கு என்ன வரும், g + f/2 இருக்குமா, இது அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஹரிசாண்டலுக்கு எழுதலாம். ஸோ ஹரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த 2 ஃபோர்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ இதில் நமக்கு எஃப்போட மேக்ஸிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வந்து எஃப் காஸ் தீட்டாவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னென்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு கம்மியாக வரை இருக்கலாம். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தாண்டிடுச்சு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒரு 10 நியூட்டன் வைங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து 11 நியூட்டன் இருந்துச்சுன்னா இந்த பிளாக் வந்து மூவ் ஆயிடும். அப்போ அப் டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வரை இருக்கலாம். ஸோ எஃப் காஸ் தீட்டா மஸ்ட் பி லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இல்லையா. இதோட கம்மியாக இருக்கலாம், இல்லை ஈக்குவல் வரை இருந்தாலும் அது அப்போ வரையும் அதோட நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், அதோட மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் வேல்யூ வரையுமே சஸ்டைனபுளாக இருக்கும், மூவ் ஆகாது. அப்போ எஃப் காஸ் தீட்டா வந்து must be lesser than or equal to small f frictional force. So f cos theta 60 degree, cos 60 degree ஓட வேல்யூ வந்து 1/2 lesser than or equal to, இந்த fங்கிறது என்னது, frictional force mu into n or mu ஓட வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்கிறது வந்து 1/2 √3 n இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், √3 × g + f/2. இங்கே இருக்கிறது f × 1/2. இந்த 1/2 இந்த 1/2 நான் கட் பண்ணிக்கிறேன், √3 கட் பண்ணிக்கலாம், மீதி இருக்கிறத மட்டும் எழுதுகிறேன். f lesser than or equal to g + f/2 இல்லையா. இந்த f/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம், f - f/2 lesser than or equal to g. ஸோ என்னவாகும், ஒரு f வந்து RF போயிடுது, f - f/2ங்கிறது அகெயின் f/2 வருமா, g or f = lesser than or equal to 2g. அப்போ 2gனா என்னது, 2 × g ஓட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க. f வந்து 20 நியூட்டன் வரையும் இருக்கலாம். 20 நியூட்டன் வரையும் இருந்துச்சுன்னா அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாது. அதை விட அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரைட் சைடு அந்த பிளாக் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆன்சர் ஏங்கிறது கரெக்ட் ஆப்ஷன். என்ன பண்ணியிருக்கோம், வெர்டிக்கலேருந்து நார்மலுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்கோம். முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் பண்ணிட்டோம்னாலே
ஒரு 50% நமக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளமுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 1-2 ப்ராப்ளம் பார்க்கும்போது கஷ்டமாக தெரியலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு 10 ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னா கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இதுலேயும் இன்க்ளைன் பிளேன் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அதிகமாக இருக்கும். அதில் ஒரு 10 ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி ப்ராப்ளங்களை சால்வ் பண்ண முடியும். ஃப்ரீ பாடி டயக்ராம் பண்ணிட்டோம். ஃப்ரீ பாடி டயக்ராமில் வெர்டிக்கல் மோஷன் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்போர்டையும் டவுன்வர்டையும் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு நார்மலுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடச்சிடும். இந்த எக்ஸ்பிரஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கே நமக்கு தேவைப்படும், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸுக்காக தேவைப்படும். அடுத்து ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் எழுதிக்கிறோம், அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறோம். அவ்வளோதான். ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், புரியும். ஒரு தடவை நீங்களே இதை சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே மொபைலை கூட பாஸ் பண்ணிவிட்டு இதே ப்ராப்ளம் ரீட் பண்ணி நீங்களாக சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 9th ப்ராப்ளம் கொடுத்துருக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு டென்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. M1 10 kg, M2 6 kg, M3 4 kg. டென்ஷன் T1 நமக்கு கொடுக்கவே இல்லை. T3 கொடுத்துருக்காங்க 40 நியூட்டன். T2 கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க கொடுத்துருக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு. ஓகே, டென்ஷனுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் இல்லையா? டென்ஷனுங்கிறது என்னது? ஒரு ஃபோர்ஸ், இழுவிசை. அது ஒரு விசை தான், இழுவிசை. இந்த டென்ஷன் அப்போ F என்னவாக இருக்கும்? MAவாக இருக்கும். நான் T3 ஃபஸ்ட் எழுதுறேன். ஏன்னா T3 T2 கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த T3ங்கிறது வந்து இந்த டென்ஷன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நமக்கு தெரியும், இதை மொத்தத்தையும் பிடிச்சு இழுக்கிறோம். மொத்தத்தையும் பிடிச்சு இழுத்தோம்னா இந்த 3 பிளாக்கும் சேர்ந்து மூவ் ஆக போகுது. அப்படி மூவ் ஆகும்போது அதோட ஆக்சலரேஷன் வந்து காமன் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே கனெக்டட் பாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது தனி ஒரு வெலாசிட்டி இல்லை ஆக்சலரேஷனும், இது தனி வெலாசிட்டி ஆக்சலரேஷனும், இது தனி வெலாசிட்டி ஆக்சலரேஷன் இருக்காது. காமன் வெலாசிட்டி காமன் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகும். இது மூவ் ஆகிறதும் ஆக்சலரேஷன் ஏவாக தான் இருக்கும். இது மூவ் ஆகிறதும் ஆக்சலரேஷன் ஏவாக இருக்கும். இது மூவ் ஆகிறதும் ஆக்சலரேஷன் ஏவாக இருக்கும். அப்போ காமன் ஆக்சலரேஷன். ஆனால் மாஸ் எப்படி இருக்குது? T3 வந்து எந்தெந்த மாஸ் மேலாம் ஆட் பண்ணுது? இந்த இடத்துல இருந்து பிடிச்சி இழுத்தோம்னா இது மேலேயும் அந்த டென்ஷன் அப்ளை ஆகும், இது மேலே அப்ளை ஆகும், இது மேலே அப்ளை ஆகும். மூணுக்குமே காமனாக இருக்குது. இப்போ M1 + M2 + M3 மூணுக்கு சேர்ந்து அந்த மாஸ், அந்த 3 மாதம் சேர்ந்ததில் இந்த T3 டென்ஷன் அப்ளை ஆகுது A. அப்போ என்ன ஆகுது? 10 + 6 + 4 × A 20A அப்படிங்கிறது தான் T3 இந்த டென்ஷனோட வேல்யூ. இப்போ T2 பாருங்கள். T2 எங்கே அப்ளை ஆகுது? T2 இந்த இடத்துல இருக்குது. இது இங்கேருந்து பிடிச்சு இழுக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் இந்த 2 பிளாக் மேலே தான் அப்ளை ஆகுது. T3க்கு அப்ளை ஆகுமா? ஆகாது. இது இங்கே இருக்க ஸ்ட்ரிங்கு, இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள டென்ஷன் வந்து எதனால் ஆகுது? இந்த 2 பிடிச்சு இழுக்கிறதுனால தான் அது டென்ஷன் ஆகுது. அந்த ஸ்ட்ரிங் வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ இதுக்கு எப்படி வரும்? M1 + M2 × Aன்னு வரும். அப்போ 10 + 6 × A என்னென்னு வருது? 16Aன்னு வருது. இதே மாதிரி T1 எது மேலே ஆட் பண்ணுது? 10 மேலே மட்டும்தான் ஆட் பண்ணுது. இந்த 6க்கு 4க்கு வந்து T1 கிடையாது, இங்கே மட்டும்தான் ஆட் பண்ணுது. இது மட்டும்தான் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஆட் பண்ணுது. ஓகே, இந்த 2 வேல்யூ வச்சுட்டு நம்ம T2 கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? T2/T3 பண்ணுறேன். 16A/20A, A கட் பண்ணிடலாம். இப்போ T2 = 16/20 × T3 வருமா? T3 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா அப்போ 16/20 T3யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 40. இது 1 டைமு, இது 2 டைமு. அப்போ T2 = 32 நியூட்டன். 16 × 2 32 நியூட்டன் வருது. ஆப்ஷன் B. இதே மாதிரி நீங்கள் இந்த டேட்டா வச்சுட்டு T1 கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்களாக செஞ்சு பார்க்கலாம். T1 கேட்கல, நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிசிக்ஸை பொறுத்தவரை மேத்ஸ் மாதிரி தான். நான் செஞ்சு நீங்கள் பார்க்கும்போது புரிகிற மாதிரியே இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனே எழுத வராது. கொஞ்சம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 லைன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ள ஐடியாஸ் எல்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அது பை ப்ராக்டிஸ் தான் வரும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பார்க்கும்போது புரிகிற மாதிரி இருக்கும், நம்ம செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 10th ப்ராப்ளம் பாருங்கள். ஒரு வெர்டிகலி ஸ்டாண்டிங் ராக்கெட் இருக்குது. அந்த ராக்கெட்டுக்கு இனிஷியல் மாஸ் வந்து 5 × 10⁵ kg இருக்குது. இது வந்து இனிஷியல் மாசு. நம்ம ரெஸ்ட் மாசுன்னு சொல்லுவோம். M0 அப்படின்னு இனிஷியல் அவ்வளோ மாசு. M0 ரெஸ்ட் மாசுன்னு சொல்லுவோம். 5 × 10⁵ kg இருக்குது. ரேட் ஆஃப் பர்னிங் ஆஃப் ஃபியூவல் கேட்டிருக்காங்க. ஃபியூவல் என்ன ரேட்டில் பேர்ன் ஆகும்? அதாவது ராக்கெட்டை பொறுத்தளவில்
இது மேலே போக போக ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா இதில் வந்து ஃபுல்லாக ஃபியூவல் இருக்கும், இந்த ஃபியூவல் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபியூவல் வந்து எரிய இந்த டோட்டல் ராக்கெட்டோட மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது இதோட ரீகாயில் வெலாசிட்டி, இந்த பக்கம் ஒரு பர்னிங் வருது, ஸ்மோக் வருது, எக்ஸாஸ்டிங் ஸ்மோக் வருது அப்படின்னா இதை வச்சு இந்த ராக்கெட் வந்து அப்வர்டு மூவ் ஆக போகுது. அப்போ போக போக இதில் உள்ள ஃபியூவல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கனால, எக்ஸாஸ்ட் ஆகிட்டே இருக்கனால இதோட மாஸ் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன ரேட்டில் குறையுது அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் மாஸ், ரேட் ஆஃப் பர்னிங் ஆஃப் ஃபியூவல்னு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே போக போக என்ன ரேட்டில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. dm/dt இந்த டைப்பில் அடிக்கடி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருக்காங்க. ஓகே, இது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, G வேல்யூ 10ன்னு எடுத்துக்கலான்ட்டாங்க. அகேன்ஸ்ட் த கிராவிட்டி தான் ராக்கெட் மூவ் ஆகுது அப்போட. அதோட வெலாசிட்டி ஆஃப் எக்ஸாஸ்ட் ஆஃப் கேஸஸ் அது 10 km/s கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிகமான வெலாசிட்டி. இந்த வெலாசிட்டி வந்து ரீகாயில் வெலாசிட்டி, கேஸ் வெளியே வரக்கூடிய வெலாசிட்டி. ஒரு புல்லட்டில் ஃபயர் பண்ணுறோன்னா நம்ம அந்த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு இல்லையா வெலாசிட்டி, அந்த மாதிரி ரீகாயில் வெலாசிட்டி VR, அந்த வெலாசிட்டி எவ்வளோன்னா 10 km, 10 × 10⁻³ போட்டுக்கிட்டேன். மீட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக SI யூனிட்டில் m/s இதை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது வந்து dm/dt. நமக்கு என்ன தெரியும், நியூட்டன் செகண்ட் அப்படி dp/dt ஈக்குவல் டு ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸ் தான் எதுக்கு ஈக்குவல், ரெஸ்ட் மாஸ் இன்ட்டு g, mg. இந்த ராக்கெட்டோட ரெஸ்ட் மாஸ் இன்ட்டு g. இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகுது. இது கொடுக்கக்கூடிய ரீகாயில் வெலாசிட்டினால, இது கொடுக்கக்கூடிய அந்த கம்பஷன்னால இந்த வெயிட்டை தூக்கிட்டு இந்த ராக்கெட் வந்து மூவ் ஆக போகுது. என்ன ஃபோர்ஸோட மூவ் ஆக போகுது, இந்த ஃபோர்ஸோட மூவ் ஆக போகுது. ஓகே, இந்த P அப்படிங்கிறது வந்து லீனியர் மொமெண்டம். அதுக்குள்ளே என்ன இருக்குது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இருக்குது. மாஸ் இன்ட்டு அதோட வெலாசிட்டி, ரீகாயில் வெலாசிட்டி பை dt ஈக்குவல் டு ரெஸ்ட் மாஸ் இன்ட்டு g. இதில் VR வெளியே எடுத்துடலாம். நமக்கு தேவையானது என்னது, dm/dt தான். அது m0 இன்ட்டு ஜின்னு வருது. அப்போ dm/dt தான் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் இல்லை இங்கே ஃபியூவல், அது வந்து என்ன வருது, m0g/VRன்னு வரும். m0 வந்து 5 × 10⁵ இன்ட்டு g வந்து 10 டைம்ஸ், VRங்கிறது 10 × 10⁻³ ஸோ இந்த 10 கட் பண்ணிக்கலாம். இது 10⁻³ கட் பண்ணிட்டோம்னா இங்கே வந்து என்ன ஆயிரும், இதில் ஒரு 3 போயிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். அப்போ 5 × 10⁻², dm/dt ஈக்குவல் டு 5 × 10⁻², that is 500 kg/s. SI யூனிட்டில் எழுதியிருக்கேன். ஆப்ஷன் சி கரெக்டு. யூனிட்டை பாருங்கள், kg/s. அப்படின்னா என்ன, ஒரு செகண்டுக்கு 500 kg வந்து மாஸ் குறையும். அந்தளவு ஃபியூவல் எரியும். ஒரு செகண்டில் 500 kg, அரை டன்னு, அந்தளவு மாஸ் இதில் குறைஞ்சாதான் இந்த ஃபோர்ஸோட, இவங்க சொன்ன வெலாசிட்டியோட இந்த ஃபோர்ஸோட இந்த ராக்கெட் வந்து அப்போடு மூவ் ஆகும். எனாமஸ் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியோட இந்த ராக்கெட்டை தூக்கிட்டு, இந்த ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு அது மேலே போகணும். மேலே போகணுன்னா ஒரு செகண்டுக்கு 500 கிலோ எடை இது குறையணும். அவ்வளோ ஃபியூவல் இதில் எரியணும். ஓகே, இன்றைக்கி நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து இந்த அபியாஸ் சீரியஸில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். ஒவ்வொரு யூனிட் வைஸாக அவங்க கொடுத்துருக்க கொஷின்ஸ்க்கு நம்ம போகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.